ஸோ இது வாங்கி இதில் 2 பாக்கெட் வாங்கினேன். ஆனால் ஒன்று வந்து யூஸ் ஆகலை. இதுலேயும் ஒரு பாட்டில் வாங்கினேன், அரை பாட்டில் தான் வந்து யூஸ் ஆனிச்சு. இதை வந்து வாங்கி என்ன பண்ணிட்டேன், இதில் ஃபுல்லாக அப்படியே வந்துட்டு மிக்ஸ் பண்ணி சிமெண்ட்டோட எங்கெங்கெல்லாம் கிராக் இருக்கோ அங்கங்கெல்லாம் வச்சாச்சு. நான் இப்போ படி ஏறி வந்தப்போ நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, அந்த படி ஏறி வந்த ஓரங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஓரத்துலையுமே நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா லைட்டாக கரணையை வச்சு கொத்தி விட்டுட்டு அதுக்குள்ளார வந்து சிமெண்ட் ஃபில் பண்ணி அதுக்கு மேலே இதை வந்து நல்லா ஒரு பெயிண்ட் தொட்டு அப்படியே ஒரு பேஸ்ட்டாக தடவுற அளவுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு அதை அப்படியே வந்து இதுலேருந்து அது வரைக்கும் வச்சுட்டு 24 hours செட்டில்மெண்ட் விட்டேன். காஞ்சிருச்சு நல்லா. அதுக்கப்புறம் பெயிண்டரை கூப்பிட்டு இந்த ஒயிட் பெயிண்ட் ப்ராசஸை இதை வந்து பண்ணி விட்டேன். இப்போ நம்ம மாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக வந்து அப்படியே ரப்பர் மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். 30 to 40% உங்கள் மாடியை வந்து சேவ் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து தட்டோடு போடலை, டைல்ஸ் எல்லாம் போடலை, ரா சீலிங்காக அப்படியே ப்ரொலாங் இயர்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம இதை பண்ணோம். நீங்களும் வேணா ஒரு எக்கனாமிக்கலா ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளர ஒரு மாடியை வந்து பில்டிங்கை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஸோ இதுலயே நான் வந்து இன்னொரு 20 லிட்டர் வாளி வாங்கினேன் அப்படின்னா என்னோட சன்ஷேட்ஸ் இருக்குல்ல, கீழே சன்ஷேடையும் அதுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதியும் நான் வந்து சேவ் பண்ணிடுவேன். இதே வந்து இன்னொரு வாளி அப்படின்னா இன்னொரு 7,000 ரூபா வரும். சன்ஷேட்லாம் நம்மளே அடிச்சிடலாம். லேடர் போட்டு மேலே ஏறி சன்ஷேடை கூட்டி கழுவி விட்டுட்டு நல்லா தேய்ச்சிட்டு அடிச்சிடலாம். இதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, வாட்டர் கன் இருக்கு இல்லையா, ஜெட்டு, அதை கொண்டு வந்து வச்சு நான் அப்புறம் கடைசியில் கழுவுனேன். அந்த வாட்டர் ஜெட் வச்சு நீங்க வந்து இந்த பாசியை கழுவி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டர். பாசி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கஷ்டம். ஏன்னா இந்த பெயிண்ட் வந்து காயறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாசியை வந்து எடுத்து சுத்தம் பண்ணிட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் இந்த பெயிண்டிங் ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். ரோலர்ல வச்சு உங்களுக்கு அடிக்க தெரியும் அப்படின்னா உங்களுக்கு பெயிண்டர் லேபர் அந்த காஸ்ட்டும் வந்து மிச்சம். ஏன்னா ப்ரொபோஷன் தான் சொன்னேன், 1 லிட்டருக்கு 200 ml தண்ணி ஊற்றணும். ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு, 2வது கோட்டுக்கு தண்ணி ஊற்றாம ராவா அடிக்கணும். அப்படியே அடிச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பரா இந்த மாதிரி வந்து ஆயிரும். நீங்களும் உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி வெதரிங் கோர்ஸ் வந்து பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத நம்ம வீடியோ கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பெயிண்ட் நீங்க முன்னாடியே பார்த்துருக்கீங்களா, இது உங்க ஊர்ல எவ்வளவு காஸ்ட் விற்கிது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோ கீழே கமெண்டா வந்து சொல்லுங்க. ஸ்டே டியூன், டேக் கேர், பை.